10 நாளா மக்கள் ரோட்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் கூட்டமா வெயிட் பண்ணி கஷ்டப்படுறாங்களே. பஸ் ஸ்ட்ரைக் இவ்வளவு நாளா நீடிக்க யார் காரணம்? மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் அரசாங்கம் தான். ஸ்ட்ரைக் பண்றது ஊழியர்கள். ஆனா அரசாங்கத்தை குறை சொல்றீங்களே. தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கிறதும் அதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறதும் எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான். ஆனால் இவங்க ஒரு போராட்டத்துக்கோ அல்லது வேலை நிறுத்தத்துக்கோ போகிறதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்றது அரசாங்கத்தோட கடமை இல்லையா? எதனால இந்த போராட்டம் இவ்வளோ பெருசா ஆச்சு? போக்குவரத்து, பால், மின்சாரம் இந்த 3 துறைக்கும் மற்ற துறைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 3 துறையுமே கோடிக்கணக்கான மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த 3 துறையிலையும் எந்த பிரச்சனையுமே வராமல் பார்த்துக்கிறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்க முடியும். ஆனால் இந்த 3 துறையை பற்றியான எந்த அக்கறையுமே இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்றத காட்டுறது தான் இந்த போக்குவரத்து ஊழியர்களோட வேலை நிறுத்தம். பொங்கல் நேரத்தில் இப்படி பண்ணுறாங்களே. மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதாவோட பேரில் ஆட்சி நடத்துகிறதா சொல்கிறவங்க அது எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்குறாங்க, அதனோட லட்சணம் என்ன அப்படின்றது இதன் மூலயமா தெரியுது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது இது அரசாங்கத்தோட கடமை இருக்கா அல்லது அரசாங்கம் தான் இந்த பேச்சுவார்த்தையை முடித்து ஒரு மக்களுக்கு ஒரு சுபிட்சமான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்ற அக்கறையே இல்லாமல் இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்றதோட வெளிப்பாடு தான் இது. பொதுவாக தொழிலாளர்கள் திடீர்னு இப்படி ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களே, அப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணம்? கருணாநிதி தலைமையிலேயோ ஜெயலலிதா தலைமையிலேயோ ஒரு அரசாங்கம் அமையும் போது அது ஒரு பலமான அரசாங்கமாக இருக்கும். ஆனால் ஒரு அரசாங்கம் பலவீனமான அரசாங்கமாக இருந்தால் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்கத்தான் செய்யும். எடப்பாடி அரசாங்கம் மிக பலவீனமாக இருக்குது அப்படின்றதோட உதாரணமாக கூட இந்த போராட்டத்தை சொல்லலாம். மறக்காமல் விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.